நள்ளிரவு 1 மணி. சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. என் கார் முழு வேகத்தில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. உள்ளே பாடல்கள் காதை பிளக்க ஒலித்துக் கொண்டிருந்தன. நான் என் உலகத்தில் ஆழ்ந்து பாடல் வரிகளை முணுமுணுத்தவாறு காரை ஓட்டிச் சென்றேன். எந்த சிந்தனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அதற்கு காரணம், என் நண்பனின் பிறந்த நாளை முடித்துவிட்டு அங்கேயே சிறிதாக மது அருந்திவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். திடீரென நடுரோட்டில் ஒரு பெண் கை காட்டி காரை நிறுத்தச் சொன்னாள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த நேரத்தில் இந்த வெறிச்சோடிய சாலையில் யார் அந்த பெண்? ஒருவேளை அவள் ஆபத்தில் இருக்க வேண்டும், அல்லது பெரிய ஆபத்து ஏதேனும் காத்திருக்க வேண்டும். என் மனதில் ஒருவித பயம் தொற்றிக் கொண்டது. இதுபோன்ற சம்பவங்களில் வாகன ஓட்டிகளை நிறுத்தி கொள்ளையடிப்பதுண்டு. பெரும்பாலும் பெண்களை வைத்தே இதுபோன்ற சூழ்ச்சிகளை செய்வார்கள். ஆண்கள் பொதுவாக பெண்களை பார்க்கும்போது பலவீனமடைந்து உதவி செய்ய முன் வருவார்கள். கார் நின்றவுடன் மறைந்திருந்த கூட்டாளிகள் வந்து கொள்ளையடித்து விடுவார்கள். காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவள் பால் போல வெள்ளையாக, பிரவுன் நிற கூந்தல் காற்றில் கலைந்து அலைபாய்ந்தபடி இருந்தாள். நான் உடனடியாக காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்தேன். அவள் என் அருகில் ஓடி வந்தாள். அவள் வந்த விதத்திலேயே அவள் பார்க்க அழகாகவும் இருந்தாலும் மனநலம் சரியில்லாதவள் என்பதை புரிந்து கொண்டேன். என் கையை பிடித்துக்கொண்டு, அண்ணா அண்ணா, என்னை கொஞ்சம் வீட்டில் விட்டுறீங்களா? பாருங்க, எவ்வளவு இருட்டா இருக்கு. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். எனக்கு வீட்டுக்கு போற வழி ஞாபகம் வரல. ப்ளீஸ் அண்ணா, என்னை வீட்டில் விட்டுடுங்க என்று கெஞ்சினாள். அவள் என் கையை பிடித்ததும் என் உடலில் ஒரு மின்னதிர்வு ஏற்பட்டது. அந்த அழகிய பெண்ணை பார்த்தவுடன் என் சுயநினைவை இழந்தேன். என் கண்கள் அவள் மேல் பதிந்ததும் அங்கிருந்து நகர மறுத்தன. இவ்வளவு அழகான பெண் மனநிலை சரியில்லாமல் இந்த வெறிச்சோடிய சாலையில் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கின்றாள்? அவளது உதடுகள் பன்னீர் பூ இதழ் போல சிவந்திருந்தன. அவள் முகத்தில் குலாம் பூசியதைப் போல இருந்தது. ஒரு நொடி என் இதயம் அந்த பெண்ணின் கன்னங்களை தொட்டு பார்க்க துடித்தது. ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை. நான் அவளை பார்த்தேன். அவள் கண்களில் கண்ணீருடன் என்னை பார்த்து கொண்டிருந்தாள். தொடர்ந்து என்னை வீட்டில் விட்டுடுங்க, பாருங்க எவ்வளவு ராத்திரி ஆயிடுச்சு என்று கெஞ்சி கொண்டிருந்தாள். இந்த நடு ரோட்டில் அவளை விடுவது சரியில்லை என்று தோன்றியது. ஆனால் நான் அவளுக்கு லிஃப்ட் கொடுத்தால் நான் நிச்சயமாக தவறு செய்து விடுவேன். என் மனம் என் கட்டுப்பாட்டில் இல்லை. அது தவறு செய்ய தூண்டியது. நான் உடனே சுதாரித்துக் கொண்டேன். தலையசைத்து மறுத்தேன். அங்கிருந்து கிளம்ப என் காருக்குள் ஏற ஆரம்பித்தேன். என் எண்ணங்கள் அவளை பற்றி தவறாக போகின்றன என்பதை புரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு கணம் அங்கே நின்றால் நான் ஏதாவது தவறு செய்து விடுவேன். என் மனசாட்சி அதை அனுமதிக்கவில்லை. நான் காரில் ஏறுவதற்குள் தூரத்தில் எங்கேயோ ஒரு நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. பயத்தில் அந்த பெண் என்னை இறுக அணைத்து கொண்டாள். ப்ளீஸ் அண்ணா, என்னோட வீட்டில் விட்டுடுங்க, என் அம்மா கவலைப்படுவாங்க என்று அழ ஆரம்பித்தாள். அவளின் கண்களில் பயத்தால் கண்ணீர் மின்னியது. அவள் குரல் அழுகையால் தழுதழுத்தது. இந்த நேரத்தில் அவள் மிகவும் அப்பாவியாக பேசினாள். திடீரென எனக்கு அவள் மீது ஒரு பாசம் வந்தது. நான் அவளை என்னிடமிருந்து விடுவிக்க முயன்றேன். ஆனால் பயத்தால் அவள் என்னை பிடித்து கொண்டாள். இப்பொழுது நான் என் மீது மேலும் கட்டுப்பாட்டை இழந்து விட்டேன். என் கைகள் அவளது இடுப்பை இறுக்கின. திடீரென என் உதடுகள் அவளின் கன்னங்களை நோக்கி சென்றன. அந்த பிங்க் கன்னங்களில் என் அன்பின் முத்தத்தை பதித்தேன். என் பிடி மேலும் வலுத்தது. அவள் என் கைகளில் சிக்கி திணறினாள். நான் அவளை மேலும் இறுக்க அணைத்தேன். அவள் அப்பொழுது என்னிடமிருந்து விடுபட முயன்றாள். ஆனால் நான் அவளை விடுவித்தேன். அவளின் கன்னங்களை என் இரு கைகளிலும் ஏந்தி அவளின் பெயரை கேட்டேன். உன் பெயர் என்ன? நீ எங்கே இருக்கின்றாய்? சொல்லு, அப்பொழுதுதான் உன்னை உனது வீட்டில் கொண்டு விடுவேன் என்றேன். என் பேச்சை கேட்டு அவள் தன் துப்பட்டாவை கையில் சுருட்டியவாறு, என் அம்மா தான் எனக்கு பெயர் வச்சாங்க. என் பேர் தியா. உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அவள் பார்க்க மட்டுமல்ல, பேச்சும் வெகுளித்தனமாக இருந்தது. அவளின் குணம் குழந்தையைப் போல இருந்தது. அதனால் குழந்தையைப் போன்றே செயல்பட்டாள். அவ்வளவு அழகான பெண் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான், உன் பெயர் ரொம்ப அழகா இருக்கு, உன்னை மாதிரியே என்று சொன்னேன். அவளிடம் அவளின் வீட்டு முகவரியை கேட்டேன். அவள் தன் பையிலிருந்து ஏதோ எடுத்து என் கையில் வைத்தாள். நான் பார்த்தேன், அது அவளின் வீட்டு முகவரி. அதனுடன் ஒரு கடிதமும் இருந்தது. வழியில் இந்த பெண் உங்களுக்கு எங்கேனும் கிடைத்தால் தயவு செய்து அவளை வீட்டிற்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு பெரும் கருணை உண்டாகும் என்று எழுதியிருந்தது. அவளின் குடும்பத்தினர்தான் அவளின் பையில் இந்த கடிதத்தை வைத்திருப்பார்கள். ஒருவேளை அவள் இதற்கு முன்பும் பலமுறை தொலைந்திருந்திருக்கலாம்.
அதனால்தான் அவளின் குடும்பத்தினர் அவளின் பையில் இந்த கடிதத்தை வைத்திருப்பார்கள். யாராவது அவளை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்று நம்பியிருப்பார்கள். அவளின் வீடும் சிறிது தூரத்தில்தான் இருந்தது. நான் ஏதோ யோசித்து அவளுக்கு லிஃப்ட் கொடுத்தேன். ஆனால் அது என் மிகப்பெரிய தவறாக மாறியது. அவள் காரில் ஏறுவதற்கு முன் காற்றின் வேகத்தால் அவளின் துப்பட்டா பறந்து சென்று தொலைவில் விழுந்தது. அவள் துப்பட்டா இல்லாமல் என் காரில் ஏறிவிட்டாள். அவளின் அழகிய உருவம் என் கண்களின் முன் மீண்டும் மீண்டும் தோன்றியது. நான் ஒரு உறுதியான குணமுள்ளவன் அல்ல. அழகான பெண்கள் என் பலவீனம் என்று சொல்ல வேண்டும். இதற்கு முன்னரும் நான் பல பெண்களுடன் நட்பு கொண்டிருந்தேன். அந்த நட்பு எல்லையை தாண்டி செல்லும். பெண்கள் சம்மதித்தால் மட்டுமே நட்பு நிறைவேறும். ஆனால் இது முதல் பெண். பெண்ணின் சம்மதம் இல்லாமல் என் மனம் அவளின் பக்கம் சென்றது. அவள் காரில் உட்கார்ந்திருந்தாள். தன் நகங்களை கடித்துக்கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க முயன்றாள். ஒருவேளை அவள் இந்த நேரத்தில் மிகவும் பயந்திருக்கலாம். என் இதயம் மீண்டும் மீண்டும் அந்த அழகான தவறை செய்துவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. நான் அமைதியாக காரை ஓட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் தொடர்ந்து என்னிடம் ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தாள். என் அசுத்தமான கண்கள் அவளின் உடலை ஊடுருவின. அவளுக்கு இந்த விஷயம் சுத்தமாகவே தெரியவில்லை. என் உள்ளே இருந்த மிருகம் விழித்து கொண்டது. நான் திடீரென காரை ஒரு விருச்சோடிய இடத்தில் நிறுத்தினேன். அவள், அண்ணா, நீங்க ஏன் இங்க வண்டியை நிறுத்திட்டீங்க? என் வீடு எங்கேயும் பக்கத்துல தெரியலையே என்றாள். நான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போவோம் என்று சொல்லிவிட்டு காரின் பின் இருக்கைக்கு சென்றேன். மெதுவாக நான் அவளை நெருங்கினேன். நான் அவள் மீது முழுமையாக ஆதிக்கத்தை செலுத்திவிட்டேன். முதலில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் நான் எல்லை மீறிய போது அவள் முழுமையாக நடுங்கினாள், அழுதாள், கத்தினாள். என் பிடியிலிருந்து வெளியேற அனைத்து முயற்சிகளையும் செய்தாள். ஆனால் நான் அவளை அப்படி கட்டுப்படுத்தி இருந்தேன். என் பிடியிலிருந்து அவளால் விடுபட முடியவில்லை. அவள் தொடர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தாள். அண்ணா, என்னை விட்டுடுங்க. எனக்கு கஷ்டமாக உள்ளது. என்னால் பொறுத்துக்க முடியல. நான் அம்மா கிட்ட போகணும் என்று. ஆனால் நான் அவளை விடவில்லை. அவளுடன் இன்னும் சில நிமிடங்கள் இருக்க விரும்பினேன். அவளுடன் நான் நினைத்து பார்க்காத அனைத்தையும் செய்துவிட்டேன். இதற்கு முன்பு நான் ஒருபோதும் பெண்ணின் சம்மதம் இல்லாமல் எதையும் செய்ததில்லை. ஆனால் இன்று என் வாழ்க்கையில் இது முதல் முறை. என்னுள்ளிருந்த கெட்ட சக்தி என் மீது முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி இருந்தது. சிறிது நேரம் கழித்து நான் அந்த பெண்ணை சிறிது தூரத்தில் விட்டுவிட்டேன். ஆனால் அவளின் வீட்டிற்கு அருகிலேயே விட்டுவிட்டேன் என்பதை கவனித்தேன். அவளை காரிலிருந்து இறக்கிவிட்டு நான் வேகமாக என் காரை ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. என் உள்ளே ஒருவித அமைதியின்மை நிறைந்திருந்தது. இன்று நான் செய்ததை என் மனசாட்சி அனுமதிக்கவில்லை. உள்ளுக்குள் வெட்கம் என்னை கொன்றது. அந்த அப்பாவி மனநலமில்லாத பெண் என் ஆசைக்கு பலியானாள். அந்த பெண்ணுடன் கழித்த தருணங்களின் போதை இன்னும் என் மனதில் இருந்தது. அதை வெளியேற்ற நான் முடிந்தவரை முயற்சி செய்தேன். வீடு வந்ததும் என் அம்மா என் வருகைக்காக காத்திருந்தார். மிகவும் கவலையுடன், அருண், ஏன் இவ்வளவு லேட்டாச்சு? வழக்கமா 11 மணிக்குள்ள வந்துடுவ, ஆனா இன்னைக்கு 2 மணிக்கு வர்ற என்றாள். அம்மாவின் பேச்சை கேட்டதும் ஒரு நொடி அந்த பெண்ணின் அழகிய முகம் வந்து போனது. ஆனால் நான் உடனே எண்ணத்தை உதறினேன். நான் இந்த நேரத்தில் எங்கிருந்து வருகிறேன் என்பதை அம்மாவிடம் சற்றும் வெளிப்படுத்தவில்லை. என் அம்மாவுக்கு சிறிதாவது சந்தேகம் வந்திருந்தால் என் உயிரை எடுத்திருப்பார். என் அம்மா என்னை இப்படி வளர்க்கவில்லை. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, நான் தவறான பாதையில் சென்று விட்டேன். என் அம்மாவிற்கு தன் வளர்ப்பின் மீது பெரிய நம்பிக்கை இருந்தது. என் அம்மாவுக்கு தெரிந்தது நான் ஒரு நல்ல பண்புள்ள பையன். என் அம்மாவுக்கு என் மீது பெரிய பெருமை இருந்தது. நான் வேகமாக அம்மாவின் கண்களை தவிர்த்தேன். நான் என்று ஒரு பெண்ணின் மானத்தை கெடுத்தேன் என்பதை என் அம்மாவுக்கு தெரியப்படுத்த விரும்பவில்லை. மேலும் கடவுள் எனக்கு 2 சகோதரிகளை கொடுத்திருந்தார். என் அம்மாவும் எப்பொழுதும் எந்த பெண்ணுக்கும் அநீதி இழைக்கக்கூடாது என்பதற்கு எதிராக இருந்தார். அம்மாவை என்னிடம் கை கால்களை கழுவி விட்டு வா, நான் சாப்பாட்டை சூடுபடுத்துகிறேன் என்றார். எனக்கு சாப்பிடும் மனநிலை சுத்தமாக இல்லை. அம்மா, நான் வெளியே சாப்பிட்டு விட்டேன், நீங்க போய் தூங்குங்க என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்து விட்டேன். உடல் முழுவதும் ஒருவித கனம். ஒவ்வொரு நொடியும் அந்த பெண் என் கண்களுக்குள்ளேயே வந்தாள். அவளின் வேதனை தோய்ந்த அழுகுரல் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. எப்படியோ தூங்கி போனேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே மீண்டும் இழித்து கொண்டேன். தொடர்ந்து அதே பெண்ணை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். அவள் தன் வீட்டை அடைந்திருப்பாளா அல்லது என்னைப் போல வேறு யாராவது அவளுக்கு தீங்கு இழைத்திருப்பார்களா? ஒருவித வெட்கம் என்னை சூழ்ந்து கொண்டது. அந்த இரவு எனக்கு மிகவும் வேதனை நிறைந்ததாக இருந்தது. அதிகாலையில் நான் மிகுந்த தவிப்புடன் எழுந்தேன்.
உடனே என் காரை எடுத்து அந்த பெண்ணை விட்டுச் சென்ற அதே வழியில் ஓட்டிச் சென்றேன். என் இதயம் ஒருவித விசித்திரமான நிலையில் இருந்தது. யாராவது என்னை அங்கே பார்த்திருந்தால் என் ரகசியங்கள் வெளிப்பட்டு அனைத்து பழியும் என் மேல் விழுந்திருக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணின் அப்பாவியான முகம் என் நினைவுக்கு வந்தது. தியா என்ற அந்த மனநிலை சரியில்லாத பெண்ணை நினைத்து கொண்டிருந்தேன். நான் அதே இடத்திற்கு சென்றேன். ஆனால் அங்கே சென்றதும் என் இதயம் ஒரு நொடி நின்று விட்டது. அங்கே அந்த பெண் இல்லை. நான் அங்குமிங்கும் தேடினேன். ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென என் மனதில் ஒருவித எண்ணம் வந்தது. ஒருவேளை அவளின் குடும்பத்தினர் அவளை அழைத்து சென்றிருக்கலாம். ஆனால் இன்னொரு எண்ணமும் தோன்றியது. ஒருவேளை அந்த நேரத்தில் அவளின் குடும்பத்தினர் அவளிடம் சென்றிருக்கவில்லை என்றால், என் போன்ற வேறொரு மிருகம் அந்த பெண்ணிடம் சென்றிருந்தால், அல்லது வேறு யாராவது அந்த பெண்ணை தங்கள் அநியாயத்திற்கு பலியாக்கி இருந்தால், அல்லது வேறு யாராவது அவளை தங்களுடன் அழைத்து சென்றிருந்தால், அந்த பெண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் என்ற சிந்தனை என் உயிரை பறிக்க போதுமானதாக இருந்தது. அந்த பெண்ணை அவள் வீட்டில் மரியாதையுடன் கொண்டு போய் சேர்ப்பது என் கடமை. ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. மாறாக அந்த அப்பாவியான பெண்ணின் மானத்தை கெடுத்து விட்டேன். அவளின் அப்பாவித்தனத்தை பறித்து விட்டேன். கனத்த இதயத்துடன் நான் வீடு திரும்பினேன். காலை வரை விழித்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு தூக்கமே வரவில்லை. அம்மா எனக்கு காலை உணவை வைத்தபோது நான் அமைதியாக அதை சாப்பிட்டு விட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். இதயத்தில் ஒரு விசித்திரமான வெட்கம். நான் அப்படி செய்திருக்கக்கூடாது. நான் கெட்ட செயலின் கைகளில் சிக்கி இந்த தவறான முடிவை எடுத்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது என் இதயம் உள்ளுக்குள்ளேயே என்னை திட்டிக் கொண்டிருந்தது. என் அலுவலக நண்பர்களும் என் சோகத்தை உணர்ந்தனர். அவர்கள் என்னிடம் பலமுறை எல்லாம் நல்லபடியாக இருக்கின்றதா, உன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார்கள். நான் மிகவும் உற்சாகமான பையன். எல்லோரிடமும் விரைவாக பழகிவிடுவேன். அலுவலகத்திற்கு சென்றதும் முழு அலுவலகத்தையும் நான் தான் கவனித்துக் கொள்வேன். முதலாளியும் என் மீது மிகவும் பாசமாக இருப்பார். என்னால் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் என்னை மன்னித்து விடுவார். ஏனென்றால் நான் அவருக்கு பிடித்த ஊழியன். என்னால் அலுவலகத்தில் மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல மனநிலை இருந்தது. ஆனால் இன்று என்னை அமைதியாக பார்த்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். நான் நாள் முழுவதும் யாரிடமும் பேசவில்லை. ஏனென்றால் யாரிடமும் பேச எனக்கு மனமே இல்லை. வெட்க உணர்வு என்னை அப்படி சூழ்ந்திருந்தது. என்னால் எதுவும் பேசவும் முடியவில்லை. விடுமுறை வந்ததும் நான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். என் அம்மாவும் மீண்டும் மீண்டும் என்னிடம், அருண், எல்லாம் நல்லபடியாக இருக்கிறதா, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றாய், ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டார். என் அலுவலகம் 9 மணிக்கு முடிந்துவிட்டது. ஆனால் நான் வீடு திரும்புவதற்கு தைரியம் வரவில்லை. ஏனென்றால் என் சகோதரிகளின் முகம் என் கண்களுக்கு முன்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த பைத்தியக்கார பெண்ணும் ஒருவரின் சகோதரியாக இருந்திருக்கலாமே, அல்லது ஒருவரின் மகளாக இருந்திருக்கலாமே. நான் அப்படி செய்திருக்க கூடாது என்று நான் ஒரு பூங்காவில் சென்று உட்கார்ந்தேன். எவ்வளவு நேரம் கன்னத்தில் கைகளை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன் தெரியவில்லை. அங்கு போனவர்கள் என்னை பார்த்து கொண்டே சென்றார்கள். களைத்து போய் நான் வீட்டிற்கு வந்தபோது என் அம்மா இந்த கேள்வியை கேட்பது நியாயமாக இருந்தது. நான் ஒருமுறை என் அம்மாவை பார்த்துவிட்டு அமைதியாக என் அறைக்கு சென்று விட்டேன். அறைக்கு வந்ததும் நான் திடீரென அழ ஆரம்பித்தேன். தலையணையில் தலையை வைத்து மெல்லிய குரலில் அழுது கொண்டிருந்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் செய்த பாவம் மன்னிப்புக்கு அப்பாற்பட்டது. எவ்வளவு அப்பாவியான பெண்! என்னை அண்ணா என்று அழைத்து பேசினாள். நான் என்ன செய்தேன்? அவளின் மானத்தையே கெடுத்து விட்டேன். எப்படி அலறிக்கொண்டே அவள் என்னிடம் கைகூப்பி, அண்ணா, என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள். ஆனால் நான் அவளின் பேச்சை கேட்கவில்லை. என்னால் எப்படி இவ்வளவு மோசமாக போக முடிந்தது? ஏன் இவ்வளவு ஆசை எனக்குள் நிரம்பி இருந்தது என்று தெரியவில்லை. என்னை நானே சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் எந்த நொடியிலும் என்னை நானே சமாதானப்படுத்த முடியவில்லை. இந்த நிகழ்வு நடந்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 2 நாட்களிலேயே என் நிலை மோசமாகிவிட்டது. ஒருவேளை இதுதான் என் தண்டனை. நான் சிறிது சிறிதாக சாக வேண்டும். பல இரவுகளை விழித்தவாறே கழித்தேன். காலம் அதன் வேலையை செய்யும். அது தன் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் தியா என்ற அந்த பெண் இன்னும் என் மனதிலிருந்து நீங்கவில்லை. நான் தினமும் இரவு நான் அவளை விட்டு சென்ற அதே சாலைக்கு செல்வேன். ஏன் என்று தெரியவில்லை. என் இதயம் அந்த பெண்ணை ஒருமுறை பார்க்க விரும்பியது. என் கண்களை திருப்திப்படுத்திக் கொள்ள விரும்பியது. அந்த பெண் எப்பொழுது நலமாக இருக்கின்றாளா இல்லையா என்று அறிய விரும்பியது. ஆனால் அந்த பெண் மீண்டும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் இரவுகளில் தூங்குவதையே விட்டுவிட்டேன்.
என் உணவு பழக்க வழக்கங்களும் மாறிவிட்டன. முன்பு நான் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவன் இப்பொழுது முற்றிலும் மௌனமாகிவிட்டேன். எல்லோரும் என் இந்த நிலையால் கவலையடைந்தனர். கோபப்படவும் ஆரம்பித்தனர். என் அம்மா பலமுறை என்னிடம், "உனக்கு என்ன ஆச்சு? நீ பேசுவதையே விட்டுவிட்டாய். உனக்கு என்ன பிரச்சனை? குறைந்தபட்சம் என்னிடமாவது சொல். நான் உன் கவலையை போக்க முயற்சி செய்வேன்" என்றார். என் சகோதரிகளும் என்னிடம் பலமுறை, "அண்ணா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் எங்களுடன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பேசுவதும் இல்லை, சிரிப்பதும் இல்லை" என்று கேட்டனர். என் சகோதரிகளை பார்க்கும்போது அந்த பெண்ணின் முகம் இன்னும் வேகமாக என் நினைவுக்கு வரும். ஆனால் என் உள்ளே மறைந்திருக்கும் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. எனக்கு இறுதியாக தோன்றிய ஒரே வழி, நான் செய்த பாவத்திற்கு இறைவனிடம் மன்னிப்பு கேட்பதுதான். ஒருவேளை இறைவன் என்னை மன்னித்து விட்டால் என் இதயத்திற்கு அமைதி கிடைக்கலாம். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு சென்றேன். அங்கே நான் இறைவனின் முன் நின்று நான் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டேன். அழுது அழுது நான் இறைவனிடம் கெஞ்சினேன். "கடவுளே, நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு. அந்த பெண்ணை ஒரு முறை சந்திக்க வை. நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை என் அமைதியற்ற இதயத்திற்கு அமைதி கிடைக்கலாம்" என்று நான் என் தவறை ஒப்புக்கொண்டேன். அதற்கான மன்னிப்பையும் விரும்பினேன். ஆனால் அதற்கு முன் நான் அந்த பெண்ணை என் கண்களுக்கு முன்னால் நலமாக பார்க்க விரும்பினேன். மேலும் அவளின் முன் என் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க விரும்பினேன். ஆனால் அந்த பெண் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரவு முழுவதும் அந்த பெண்ணை பற்றி யோசித்துக் கொண்டே நான் எப்பொழுது தூங்கினேன் என்று தெரியவில்லை. பல நாட்களுக்கு பிறகு எனக்கு நிம்மதியான தூக்கம் வந்தது. காலை கண் விழித்த பொழுது எனக்கு இவ்வளவு நல்ல தூக்கம் எப்படி வந்தது என்று ஆச்சரியப்பட்டேன். நான் எப்படி தூங்கினேன்? நாள் முழுவதும் எவ்வளவு வேலை செய்தாலும் இரவுகளில் எனக்கு தூக்கம் வராது. ஆனால் இன்று நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். நான் என் பொருட்களை வேகமாக என் பையில் வைத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு தயாரானேன். இன்று நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன். நான் அலுவலகத்தில் முதலாளிக்கு பிடித்த ஊழியராக இருந்தாலும் சரியான நேரத்தில் வராத ஊழியர்களை முதலாளி மிகவும் கோபமாக பார்ப்பார். அதனால் நான் வேகமாக காலை உணவை முடித்துக்கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டேன். ஆனால் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் நான் கேட்ட செய்தி ஒரு நொடி என்னை பயமுறுத்தியது. "முதலாளி நீண்ட நேரமாக உனக்காக காத்திருக்கின்றார். உன்னை சந்திக்க விரும்புகிறார்" என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நான் எந்த தவறும் செய்யவில்லையே. என் பிரசன்டேஷன் சரியாக இருந்தது. எல்லாம் சரியாகத்தானே இருந்தது என்று நினைத்தேன். நான் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்டு சூழ்நிலையை விதிவசமிட்டு விட்டேன். ஒருவேளை நான் தாமதமாக வந்ததால் முதலாளி என் மீது கோபமாக இருப்பார். இப்பொழுது எனக்கு திட்டு விழும் என்று நினைத்தேன். நான் என்னை தயார்படுத்திக் கொண்டேன். நான் மெதுவாக முதலாளியின் கதவை தட்டினேன். அவர் என்னை உள்ளே வரச் சொன்னார். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அவரின் அறைக்குள் நுழைந்தேன். அவர் தன் நாற்காலியில் அமர்ந்து மிகவும் கவலையாக தோன்றினார். நான் உள்ளே வந்ததும் அவருக்கு வணக்கம் சொன்னேன். உடனே என் பிரச்சனையையும் சொன்னேன். இன்று எனக்கு பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் வந்தது. அதனால் என் கண் திறக்கவில்லை. தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும். இனிமேல் கவனமாக இருப்பேன் என்று. அவர் என் குரலை கேட்டதும் சற்றென்று தலையை உயர்த்தி என் பேச்சை கேட்டு தலையசைத்து, "இல்லை அருண், நீ தாமதமாக வந்ததால் நான் உன்னை அழைக்கவில்லை. மாறாக நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச விரும்புகிறேன். தயவு செய்து உட்கார்" என்றார். இன்று அவர் பேசும் விதம் மிகவும் மென்மையாக இருந்தது. வழக்கமாகவே அவர் என்னிடம் மிகவும் மென்மையான வார்த்தைகளில் பேசுவார். ஆனால் இன்று அவர் பேச்சில் ஏதோ ஒரு சிறப்பு இருந்தது. நான் அவரை ஆச்சரியமான கண்களுடன் பார்த்தேன். இன்று அவருக்கு என்ன ஆயிற்று? அவர் என்னிடம் என்ன பேச விரும்புகிறார் என்று நான் புரியாத நிலையில் நாற்காலியில் உட்கார்ந்தேன். முதலாளி பேசுவதற்கு காத்திருந்தேன். சிறிது நேரம் முதலாளி தன்னுள்ளே பேசும் தைரியத்தை உருவாக்கினார். பிறகு, "பார் அருண், நீ ஒரு நல்ல பையன். நான் உன்னை வேலைக்கு சேர்த்ததிலிருந்து நீ எனக்கு அதிர்ஷ்டசாலியாகவே இருந்தாய். உன் குணம், நீ பேசும் விதம், உன் அக்கறை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால்தான் ஒருபோதும் உன்னை திட்டியதில்லை, கண்டிக்கவோ உன் தவறுகளுக்காக உனக்கு தண்டனை அளிக்கவோ இல்லை. இதன் பொருள் என்னவென்றால் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். இன்று ஒரு நோக்கத்திற்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன்." முதலாளியின் பேச்சு எனக்கு புரியவில்லை. என்றாலும் அவர் விஷயத்தை மிகவும் சுற்றி வளைத்து பேசினார். நான் முதலாளியிடம், "நீங்கள் எதை சுற்றி வளைத்தும் பேச தேவையில்லை சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் என்னிடம் சொல்லலாம். உங்கள் பிரச்சனையை தீர்க்க நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன்" என்றேன். அவர் ஒரு முறை என்னை பார்த்துவிட்டு, "பார் அருண், நான் உன்னிடம் ஒரு மிக முக்கியமான விஷயம் பேச வேண்டும். நீ என் பேச்சை மறுக்க மாட்டாய். மாறாக என் பேச்சை புரிந்து கொள்ள முயற்சிப்பாய் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது" என்றார். நான் தலையசைத்து அவரை பேசும்படி சைகை செய்தேன்.
அவர் மீண்டும் ஒரு முறை என்னை பார்த்துவிட்டு, அருண், எனக்கு ஒரு சகோதரி இருக்கின்றாள். என் சகோதரியுடன் நீ ஒரு ஒப்பந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நான் முதலாளியை ஆச்சரியமான கண்களுடன் பார்த்தேன். என்ன, ஒப்பந்த திருமணமா என்று கேட்டேன். முதலாளி, ஆமாம், என் சகோதரியுடன் நீ ஒப்பந்த திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு நான் சொல்லும்போது அவளை நீ விட்டுவிடு. இந்த ஒப்பந்த திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அவளுக்கு வெறும் 18 வயதுதான். ஆனால் யாரோ ஒருவர் அவளுடன் வலுக்கட்டாயமாக தவறு செய்துள்ளனர். ஆனால் பார்க்க சாதாரணமாக தெரிவாள். அவள் என் அன்பான சகோதரி. ஆனால் யாரோ அவளுடன் தவறாக நடந்து கொண்டதிலிருந்து அவள் மிகவும் நோய்வாய்ப்பட்டுள்ளாள். அவளுக்கு சிகிச்சை நடந்து வருகிறது. மருத்துவர்கள் அவள் குணமடைய முடியும் என்று நம்பிக்கை அளித்துள்ளனர். அவளின் நிலைமையும் முன்னேறி வருகிறது. 5 நாட்களாக என் சகோதரி எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை. யாரோ ஒரு மிருகம் அவளுடன் தவறு செய்ததிலிருந்து அவள் படுக்கையிலேயே இருக்கின்றாள். இரவுகளில் கத்தி அலறிக்கொண்டே எழுகின்றாள். 5 நாட்களில் என் ரோஜா போன்ற சகோதரி வாடிப்போனாள். மருத்துவர்கள் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவளுடன் நடந்த தவறை அவள் மறக்க முடியும் என்றும், திருமணம் முடிந்த பிறகு அவள் சாதாரண மனிதர்களைப் போல ஆகலாம் என்றும் கூறியுள்ளனர். அதனால் நீ என் சகோதரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ ஒருவன் மட்டுமே நான் நம்பக்கூடிய ஒருவன். என் சகோதரி முழுமையாக குணமாகியதும் அவளை நீ நிச்சயமாக விட்டுவிடலாம். நான் உனக்கு என் அலுவலகத்தில் ஒரு நல்ல பதவியையும் கொடுப்பேன். அது தவிர என் சகோதரியின் சொத்தில் பாதியை உன் பெயரில் எழுதி வைத்து விடுவேன். என் சகோதரியை சாகாமல் காப்பாற்று. அவளின் நிலை இப்படியே இருந்தால் அவள் இன்னும் கொஞ்ச காலம்தான் உயிர் வாழ்வாள். என் சகோதரி என் கண்களுக்கு முன்னால் இறப்பதை பார்க்க முடியாது. அவள் மிகச் சிறியவளாக இருந்தபோது என் அப்பா என் சகோதரியை என் கைகளில் கொடுத்தார். நான் பிறந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு என் சகோதரி பிறந்தாள். என் சகோதரிக்கு 1 வயது இருக்கும் பொழுதே என் அப்பாவுக்கு ஒரு குணப்படுத்த முடியாத நோய் வந்தது. அவரும் அதிக காலம் இல்லை. அவர் என்னிடம் ஒரு வாக்குறுதி வாங்கினார். என் மகளை எப்பொழுதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது இப்போது உன்னுடைய பொறுப்பு என்றார். நானும் அண்ணனாக இல்லாமல் தகப்பனாக அவளை என் மகளாக வளர்த்தேன். ஆனால் அவளின் பைத்தியக்காரத்தனத்தை பயன்படுத்தி யாரோ ஒருவர் அவளுடன் தவறு செய்து விட்டனர். இப்பொழுது அவள் இறப்பதை பார்க்க முடியாது என்றார். என் மனதில் திடீரென ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. நான் உடனடியாக முதலாளியை பார்த்து அவரிடம் விரைவாக ஒரு கேள்வி கேட்டேன். உங்கள் சகோதரியின் பெயர் தியாதானே என்று. என் கேள்விக்கு அவர் உடனடியாக அதிர்ச்சி அடைந்து தலையசைத்து, ஆமாம், என் சகோதரியின் பெயர் தியாதான். ஆனால் உனக்கு எப்படி தெரியும் என்றார். நான் உடனே கண்களை மூடிக்கொண்டு மனதிற்குள் கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்து நன்றி கூறினேன். அவர் தியாவை மீண்டும் சந்திக்க வைத்ததற்காக. நான் முதலாளியை பார்த்து தலையசைத்து திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்தேன். நான் தியாவை திருமணம் செய்ய தயாராகி இருக்கின்றேன். நீங்கள் சொன்னால் நான் இப்பொழுதே அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன். என் இந்த ஆர்வத்தை கண்டு முதலாளி ஆச்சரியப்பட்டார். நீ என்னுடைய சகோதரியை உனக்கு முன்பே தெரியுமா என்றார். நான் என் திடீர் அவசரத்திற்காக வருந்தினேன். ஏனென்றால் என் முதலாளி மீண்டும் மீண்டும் உனக்கு தியாவை எப்படி தெரியும் என்று ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு என்னிடம் பதில் இல்லை. நான் உடனடியாக, ஒரு முறை உங்கள் சகோதரியை சாலையில் சந்தித்தேன். அவள் தன் பெயரை தியா என்று கூறினாள். அவள் மிகவும் அப்பாவியாக இருந்தாள். அதனால் அவளின் பெயர் எனக்கு நினைவுக்கு வந்தது என்றேன். என் பேச்சை கேட்ட முதலாளி மெதுவாக புன்னகைத்து, ஆமாம், நான் அவளை பற்றி தான் பேசுகிறேன். அவள் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவாள். ரோட்டில் அலைந்து கொண்டிருப்பாள். அப்படித்தான் ஒரு முறை வீட்டை விட்டு சற்று தூரம் சென்று விட்டாள். யாரோ ஒரு மிருகம் அவளின் அப்பாவியான தன்மையை பயன்படுத்தி கொண்டது. இந்த சம்பவம் அவளின் முழு வாழ்க்கையையும் அழித்து விட்டது. அவள் முற்றிலும் அமைதியாகிவிட்டாள். யாராவது அவளிடம் செல்ல முயன்றால் அல்லது அவளை தொட முயன்றால் அவள் அலறுகிறாள். அவளின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. அதனால்தான் நான் அவளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அவளுக்கு உணர்வு பூர்வமான ஆதரவு தேவை. அதோடு ஒரு திருமண வாழ்க்கையும் தேவை என்றார். நான் உடனடியாக அவருக்கு ஒப்புதல் அளித்தேன். 15 நாட்களுக்கு பிறகு எனக்கு தியாவுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. என் அம்மாவும் என் சகோதரிகளும் நான் இதை ஏன் செய்ய வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டனர். என் அம்மா, நீ எப்படி இவ்வளவு அவசரமாக திருமணம் செய்து கொள்ளலாம்? பெண்ணையும் பார்க்கவில்லை, அவளின் குடும்பத்தையும் பற்றியும் தெரியாது. நீ எப்படி இப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். என் அம்மாவுக்கு பெண் மனநிலை சரியில்லாதவள் என்று தெரிந்ததும் என் அம்மா கோபத்தால் பொங்கி எழுந்தார். ஒரு பைத்தியக்கார பெண்ணை என் மருமகளாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ எப்படி இப்படி செய்ய முடியும் அருண்? நீயும் பைத்தியமாகி விட்டாயா?
மீண்டும் ஒரு முறை யோசி. ஒரு பைத்தியக்கார பெண்ணுடன் நீ எப்படி வாழ்க்கையை வாழ்வாய் என்றார். எனக்கு கூட தியாவை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. மேலும் அவள் என் முகத்தை பார்த்தால் எப்படி நடந்து கொள்வாள் என்று பயந்தேன். ஆனால் நான் தியாவை எப்படியும் திருமணம் செய்து கொள்வேன் என்று முடிவு செய்திருந்தேன். ஏனென்றால் நான் செய்த பாவத்திற்கு இதுதான் பிராயச்சித்தம். எப்படியாவது நான் அவளை சமாளித்தாக வேண்டும். ஏனென்றால் நடந்த அனைத்திற்கும் நான் தான் காரணம். நான் அந்த அப்பாவியான பெண்ணின் வாழ்க்கையை அளித்தேன். இப்பொழுது நான் தான் அவளை மீண்டும் அவ்வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும். 15 நாட்கள் சிறகடித்து பறந்தன. தியா என் வாழ்க்கைக்கு வரும் நாளும் வந்தது. என் அம்மா இன்னும் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. அவர் வெளிப்படையாகவே மறுத்துவிட்டார். அருண், நான் உன் திருமணத்திற்கு வரப்போவதில்லை. என் ஒரே மகன், அவனின் திருமணம் ஒரு பைத்தியக்கார பெண்ணுடன் நடக்க நான் எப்படி சம்மதிப்பேன்? இது நடக்கவே முடியாது. அந்த கொடுமையை என் கண்களால் காண முடியாது என மறுத்துவிட்டார். ஆனால் நான் என் அம்மாவிடம் எங்கேயாவது சென்று விடுவேன் என்று மிரட்டிய போது என் அம்மா கட்டாயமாக ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. நாங்கள் முதலாளியின் வீட்டிற்கு சென்றடைந்தோம். அனைத்து சடங்குகளும் மிகவும் எளிமையாக முடிந்தது. ஏனென்றால் நான் என் முகத்தில் பூக்களால் மாலையை அணிந்திருந்தேன். அதனால் தியா என் முகத்தை பார்க்க முடியாது. தியாவுக்கு தன் திருமணம் நடக்கப் போகிறது என்ற செய்தி கிடைத்ததிலிருந்து அவளின் நிலை கொஞ்சமாக சீரடைந்து வருவதாக முதலாளி கூறினார். நான் தியாவை பார்த்தபோது அவளின் பிரகாசமான நிறம் மங்கி கிடந்தது. அவளின் கண்கள் வீங்கியதைப் போல தோன்றின. தியாவின் நிலையைக் கண்டு நான் மீண்டும் ஒரு முறை வெட்கப்பட்டேன். அவள் என் முகத்தை மீண்டும் மீண்டும் தொட்டு மகிழ்ந்தாள். நான் அறிவேன், அவள் என் முகத்தை பார்க்கும்போது இப்படி மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாள் என்று. திருமணமும் எளிமையாக நடந்து முடிந்தது. என் முதலாளி என் முன் கை கூப்பி, என் சகோதரியை கவனித்துக்கொள். தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவள் தவறு ஏதாவது செய்தால் அவளை மன்னித்து விடு என கெஞ்சினார். நான் என் முதலாளியின் கைகளை பிடித்து, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது தியா என் மனைவி. இப்போது உங்கள் சகோதரி மட்டுமல்ல, என் மனைவி. என் மனைவி என் பொறுப்பு என்று அவருக்கு உறுதியளித்தேன். நான் இப்படி உறுதிமொழி அளித்ததும் தியாவின் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முன்னால் வந்து எனக்கு ஆசீர்வதித்து, இன்றைய உலகில் இப்படிப்பட்ட மனிதர்கள் மிக குறைவு. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த துயரத்தையும் தராதிருக்கட்டும். நீங்கள் ஒரு மனிதன் அல்ல, கடவுள் என்றார். நான், இல்லை அத்தை, எனக்கு கடவுளின் இடத்தை கொடுக்காதீர்கள். நான் ஒரு மனிதன். மனிதன் எப்பொழுதும் தவறுகளின் பிம்பம். என்னாலும் தவறுகள் நடந்திருக்கலாம். ஒருவேளை என் தவறுக்கு பிராச்சித்தமாகவே கடவுள் என்னை இந்த நல்ல காரியத்திற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றேன். நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தேன் என்று எனக்கு தெரியும். இப்படி என்னை பற்றி புகழப்படுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. நான் ரியாவின் கைகளை பிடித்து என் கார் வரை அழைத்து வந்தேன். இன்று என் வாழ்க்கையின் அழகிய இரவு. ஆனால் என் வாழ்க்கைக்கு வந்த பெண்ணுக்கு அந்த இரவின் அர்த்தம் கூட தெரியாது. நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தேன். நான் நினைத்தது போலவே தியா என் முகத்தை பார்த்ததும் அவள் அலறி கத்தி என்னிடமிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்தாள். அவள் மீண்டும் மீண்டும் தலையசைத்து ஒரே ஒரு விஷயத்தை சொன்னாள். இல்லை, என் அருகில் வராதே, என்னை தொந்தரவு செய்யாதே, அண்ணா, என் அருகில் வராதே என்று அழத் தொடங்கினாள். மீண்டும் எனக்கு அந்த இரவு நினைவுக்கு வந்தது. என் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. நான் அமைதியாக அவள் அருகில் அமர்ந்தேன். அவள் கத்தி கத்தி களைத்து போனதும் என் அருகிலேயே அமர்ந்தாள். அழுது கொண்டே, தயவு செய்து என்னுடன் இந்த வேலையை மீண்டும் செய்யாதே, என்னை விட்டுவிடு, நான் என் வீட்டிற்கு போக வேண்டும் என்றாள். நான் அவளின் முகத்தில் கை வைத்து அன்பாக, நான் உன்னுடன் எதுவும் செய்ய மாட்டேன் தியா. நான் இருக்கின்றேன் அல்லவா? நான் இப்பொழுது உனக்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் போக்கவே நான் உன்னை என் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டேன். என்னை மன்னித்து விடு தியா. அன்று எனக்கு என்ன ஆகிவிட்டது என்று தெரியவில்லை. நான் உன்னுடன் மிருகத்தனமாக நடந்து கொண்டேன். இப்போது உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். உனக்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டேன் என்று சொன்னேன். இதை சொல்லிக்கொண்டே நான் தியாவின் கண்ணீரை என் கைகளால் துடைத்தேன். அவளின் தலையை என் மார்பில் சாய்த்து கொண்டேன். அவள் அழுது அழுது களைத்து போயிருந்தாள். என் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவள் இன்னும் விக்கிக் கொண்டிருந்தாள். விக்கிக் கொண்டே அவளின் வாயிலிருந்து, நீ ரொம்ப மோசமானவன், எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாய், நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று வெளிவந்தது. தியாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. நான் இப்படி ஒரு பெண்ணை என் ஆசைக்கு பலியாக்கினேன். அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. அவளுக்கு தன்னை பற்றியே தெரியாது. நான் நீண்ட நேரம் அவளை என் மார்போடு அணைத்து கொண்டே அமர்ந்திருந்தேன். இந்த இரவு எனக்கு மிகவும் வேதனையாகத்தான் இருந்தது.
என் மனைவி இரவு அழுதாள். அடுத்த நாள் காலை அவள் நிலைமை மிகவும் நன்றாக இருந்தது. அவள் இப்பொழுது அழவில்லை, எதுவும் பேசவில்லை. என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். நான் தியாவை அன்பாக என் அருகில் உட்கார வைத்து அவளின் கூந்தலை தடவிக்கொண்டேன். தியா, அன்று என் உடல்நிலை சரியில்லை. அதனால் அன்று நான் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினேன். ஆனால் பார், இன்று இரவு என் உடல்நிலை நன்றாக இருந்தது. நான் உனக்கு சிறிதும் கஷ்டத்தை கொடுக்கவில்லை. இனிமேல் நீ யாரிடமும் என்னை பற்றி புகார் செய்யாதே. நீ யாரிடமும் என்னை பற்றி கூறவில்லை என்றால் நான் உனக்கு நிறைய சாக்லேட்டுகள் வாங்கி தருவேன் என்றேன். அவள் யார் முன்பாவது நான் தான் அவளின் மானத்தை கெடுத்த மனித மிருகம் என்று சொல்லி விடுவாளோ என்று நான் அவளை சமாதானப்படுத்த விரும்பினேன். சாக்லேட் என்ற பெயரை கேட்டதும் தியா உடனடியாக ஒப்புக்கொண்டாள். மகிழ்ச்சியுடன், சரி, நான் உங்களை பற்றி அண்ணாவிடம் புகார் செய்ய மாட்டேன், என் அம்மாவிடமும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு நிறைய சாக்லேட்டுகள் வாங்கி வர வேண்டும் என்றாள். நான் அப்படியானால் சரி, நான் உனக்கு நிறைய சாக்லேட்டுகள் வாங்கி வருவேன் என்றேன். அவள், சரி, ஆனால் ஒரு வாக்குறுதி கொடுங்கள். இனிமேல் நீங்கள் என்னை அடிக்க மாட்டீர்கள், எனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டீர்கள் என்றாள். நானும், தியா, நான் உனக்கு ஒருபோதும் வழி கொடுக்க மாட்டேன். நீ எப்பொழுதும் என்னுடனேயே இருப்பாய். நான் எப்பொழுதும் உன்னை மிகவும் அன்புடன் கவனித்துக் கொள்வேன் என்றேன். தியா இப்பொழுது என் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தாள். மெதுவாக எங்கள் திருமணம் 3 நாட்கள் கடந்துவிட்டன. தியா இப்பொழுது என்னிடம் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். ஆனால் அவளின் பேச்சில் அதே குழந்தைத்தனம் இருந்தது. அவள் மிகவும் அப்பாவியான விஷயங்களை பேசினாள். நான் அவளை மிகவும் கவனித்துக் கொண்டேன். அவளின் எல்லா பேச்சையும் கேட்டேன். தினமும் அவளுக்காக சாக்லேட்டுகளையும் ஐஸ்கிரீமுகளையும் வாங்கி வந்தேன். இப்பொழுது தியா என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். என் எல்லா பேச்சையும் கேட்டாள். என் அம்மாவின் மனமும் தியாவின் அப்பாவியான செயல்களால் கரைந்தது. அவரும் தியாவை மிகவும் கவனித்துக் கொண்டார். தியாவும் என் சகோதரிகளுடன் நன்கு பழகிவிட்டாள். தியாவிற்கு என் வீட்டின் சூழ்நிலை மிகவும் பிடித்திருந்தது. இப்பொழுது அவள் தன் வீட்டிற்கு செல்லவும் விரும்பவில்லை. இரவு நேரங்களில் அவள் எப்பொழுதும் என் படுக்கையில் என்னுடன் ஒட்டித்தான் தூங்கினாள். ஏனென்றால் அவள் மிகவும் சீக்கிரம் பயப்படுவாள். ஆனால் ஒரு ஆச்சரியம், இப்போது தியாவை தொடும்போது எனக்கு எந்த உணர்வும் ஏற்படவில்லை. ஒருவேளை என் உள்ளே இருந்த ஆசை முடிந்து விட்டதா? நான் அவளை ஒரு மென்மையான கண்ணாடி பொம்மையைப் போல என் கைகளில் அணைத்து அவளது தலையை தடவி தூங்க வைத்தேன். பிறகு நானும் தூங்கிவிடுவேன். எனக்கு இப்போது தியாவுடன் உடல் ரீதியான உறவு கொள்வதில் எந்த ஆவலும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு மிகவும் வேதனை அளித்தது. தியாவுடன் எனக்கு ஒப்பந்த திருமணம் என்று நினைக்கும்போது, எப்போது இந்த எண்ணம் வந்தாலும் என் இதயம் அமைதியற்றதாகிவிடும். ஏனென்றால் முதலாளியுடன் நான் இப்படித்தான் பேசியிருந்தேன். தியா சரியானதும் நான் அவளை விட்டு விடுவேன் என்று. ஆனால் இப்பொழுது என் இதயம் தியாவை விட்டு செல்ல விரும்பவில்லை. தியா என் இதய துடிப்பில் வாழ ஆரம்பித்தாள். நான் அவளை எந்த விலையிலும் விட விரும்பவில்லை. நான் முதலாளியிடம் பேச முடிவு செய்தேன். தியா இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் என் மனைவியாகவே இருப்பாள் என்று. அடுத்த நாள் நான் முதலாளியுடன் பேசிய போது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அருண், இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்றார். நான் இந்த ஒப்பந்த திருமணத்தை பற்றி நினைத்தது என்னவென்றால், எந்த ஒரு மரியாதைக்குரிய பையனும் தன் மானத்தை இழந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்ப மாட்டான் என்று. நீ எல்லா உண்மைகளையும் அறிந்திருந்தும் தியாவை எப்பொழுதும் உன் வசம் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றாய். இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றார். நான் தியாவின் மானத்தை கெடுத்தவன் நான் தான் என்று முதலாளியிடம் சொல்லவில்லை. இந்த விஷயத்தை என் மனதில் ரகசியமாகவே வைத்திருக்க விரும்பினேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக வீடு வந்து சேர்ந்தேன். முதல் முறையாக நான் தியாவை என் கைகளில் அணைத்து, தியா இப்பொழுது என்னுடையவள் மட்டுமே, என்னிடமிருந்து எங்கும் செல்ல மாட்டாள் என்று உணர்ந்தேன். தியாவும் மகிழ்ச்சியுடன், என்ன என்று, ஏன் இப்படி என்னை செய்கின்றீர்கள் என்றாள். நான், தியா, இன்று நான் உன் மீது மிகவும் அன்பாக இருக்கின்றேன். இன்று நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்க வெளியே அழைத்துச் செல்வேன் என்றேன். தியா மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தாள். உடனடியாக என்னுடன் வர தயாரானாள். காலம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. மருந்துகளும் என் அன்பும் தியாவின் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தியா மெதுவாக குணமடைய ஆரம்பித்தாள். சில மாதங்களிலேயே தியாவின் நிலை முழுமையாக சீரானது. அன்று இரவும் நான் தியாவை என்னுடன் அணைத்து தூங்க வைக்க முயற்சித்தேன். அப்போது என் கழுத்தில் தியாவின் உதடுகளின் ஸ்பரிசத்தை உணர்ந்தேன். நான் உடனடியாக அதிர்ச்சி அடைந்தேன். நான் தியாவை பார்த்தேன். அவளின் கண்களில் ஒரு போதை இருந்தது. நான், தியா, என்ன ஆயிற்று இன்று உனக்கு என்றேன்.
அவள் ஒன்றுமில்லை. இன்று நான் உன் மீது மிகவும் அன்பாக இருந்தேன். அதனால் உன்னை முத்தமிட்டேன் என்றாள். இதைச் சொல்லிக்கொண்டே தியா மீண்டும் என்னை முத்தமிட ஆரம்பித்தாள். தியாவின் இந்த செயலைக் கண்டு நானும் திடீரென்று தியாவை என் கைகளில் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். தியாவின் சம்மதத்தை நான் புரிந்து கொண்டேன். அன்று இரவு எங்கள் மகிழ்ச்சியான இரவு. எங்கள் திருமண வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம். அதன் பிறகு வந்த வாழ்க்கை மகிழ்ச்சியால் மட்டுமே நிறைந்திருந்தது. அங்கே துயரங்களில் நிழல் கூட இல்லை.